ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். பைனாப்பிள் கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது ஈஸியாக நம்ம வீட்லேயே ரொம்ப டேஸ்ட்டாகவும் சாஃப்டாகவும் செய்யலாம். வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். மேலே நட்ஸும் நம்ம டூட்டி ஃப்ரூட்டியும் போட்டு செய்யும் போது இன்னும் டேஸ்ட்டாக கிடைக்கும். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் 5 முட்டை எடுத்துக்கிட்டேங்க. அது 270 கிராம் இருக்குது. அதே அளவு மைதா 260 கிராம், சுகர் அதே அளவு 270 கிராம், பட்டர் வெண்ணெய் 270 கிராம். இது எல்லாம் தனித்தனியாக இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த மைதாவில் பேக்கிங் பவுடர் 1.25 டீஸ்பூன் இல்லைனா 1 டேபிள் ஸ்பூன் போட்டு நீங்கள் நல்லா சலிச்சு விட்டுக்கோங்க. சுகரை ஒரு மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. கேஷ்யூ நட்டும் ட்ரைட் கிரேப்ஸும் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துக்கோங்க. நான் முந்திரியை உடச்சி ஆட் பண்ணியிருக்கேன். அதே போல் டூட்டி ஃப்ரூட்டி எல்லா கலரும் கலந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்து அதோடையே ஆட் பண்ணிக்கோங்க. மைதாவையும் பேக்கிங் பவுடரையும் நல்லா சலிச்சு விட்டுக்கோங்க. அப்போ தான் கேக்கு நல்லா உங்களுக்கு ப்ளஃபியாக கிடைக்கும். வெண்ணெயை ஒரு பேனில் ஆட் பண்ணிக்கோங்க. அதில் நீங்கள் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. அந்த ரூம் டெம்பரேச்சரில் எடுத்துக்கோங்க. ரொம்ப ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்து உடனே நீங்கள் இது பண்ணாதீங்க. ரூம் டெம்பரேச்சர் வந்தோடனே நீங்கள் இந்த மாதிரி எலக்ட்ரிக் பீட்டரில் பீட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா ஒரு மரக்கரண்டியை வச்சு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. அதுலேயே சுகரையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி பீட் பண்ணிக்கோங்க. நல்லா ரெண்டும் சேர்ந்து சாஃப்டாக ஆகிற அளவுக்கு பீட் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட எலக்ட்ரிக் பீட்டர் இல்லைன்னா கூட மரக்கரண்டியை வச்சு நீங்கள் நல்லா பீட் பண்ணிக்கலாம். இது பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு. நீங்களும் அந்த அளவுக்கு பீட் பண்ணிக்கோங்க. முட்டை ஒன்று ஒன்றா ஆட் பண்ணுங்கள். ஒட்டுக்கா ஆட் பண்ணாதீங்க. உங்களுக்கு தனித்தனியாக ஆட் பண்ணும் போது தான் உங்களுக்கு நல்லா ஃப்ளஃபியாக கிடைக்கும் கேக்கு. லெமன் எல்லோ கலர் அது ஒரு 4 இல்லைனா 5 ட்ராப்ஸ் மட்டும் ஆட் பண்ணுங்கள். பைனாப்பிள் எசன்ஸ் அது 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ரெண்டையும் சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கோங்க. மைதா கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி அதை கலந்து விடுங்க. பீட் பண்ண தேவையில்லை. இந்த மரக்கரண்டியில் இந்த மாதிரி கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடில் மிக்ஸ் பண்ணி விடுங்க. ரொம்ப அழுத்தி நீங்கள் பீட் பண்ண தேவையில்லை. மைதாவை ரொம்ப இந்த மாதிரி கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடில் மிக்ஸ் மட்டும் பண்ணி விட்டிங்கன்னா போதும். இந்த டூட்டி ஃப்ரூட்டி கேஷ்யூ கிரேப்ஸ் இதெல்லாம் கலந்ததை நடுவில் கொஞ்சம் ஆட் பண்ணி இதோட நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது பட்டர் தடவின ஒரு பேனில் ஓடிஜில் வைக்கிற மாதிரி ஒரு பேனில் நீங்கள் எடுத்து ஆட் பண்ணி நல்லா நீட்டாக இது பண்ணி விடுங்க. மேலே டெக்கரேஷனுக்கு அந்த கேஷ்யூவையும் டூட்டி ஃப்ரூட்டியும் ஆட் பண்ணிக்கோங்க. ஏர் போகாத அளவுக்கு நல்லா தட்டி விடுங்க. அதை ஓடிஜியில் 180 டிகிரியில் ஒரு 30 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வைங்க. மீடியமாக போத்துங்கிற இடத்துல வச்சு நீங்கள் இது பண்ணுங்கள், ஹீட் பண்ணுங்கள், பேக் பண்ணுங்கள். ஒரு 30 மினிட்ஸ் வச்சு எடுங்க போதும். பார்த்துட்டு உங்களுக்கு வேகலைன்னு தெரிஞ்சால் இன்னொரு 5 மினிட்ஸ் வேணால் வச்சுக்கோங்க. 180 டிகிரி வைங்க போதும். சுவையான பைனாப்பிள் கேக் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக கிடச்சிருக்கு. டேஸ்ட்டாகவும் இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள்.